வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீசெண்டா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்குடன் ஒரு தெலுங்கு ஹாரர் த்ரில்லர் படமா வெளிவந்திருக்கிற ஈஷா. போலி சாமியார்களை தோலுரிக்க நினைக்கும் ஒரு இளைஞர் பட்டாளம் ஒரு பேய் வீட்டுக்குள்ள தங்கனா எப்படி இருக்கும்? வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதைப்படி ஒரு 4 நண்பர்கள் ஊர்ல இருக்கிற போலி சாமியார்களை அம்பல படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் இந்த 4 பேர் ஆதிதேவ் அப்படிங்கிற ஒரு சாமியார் கிட்ட போறாங்க. அந்த சாமியார் இவங்க கிட்ட ஒரு சவால் விடுறாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, பேயே இல்ல அப்படின்னு நம்புற நீங்க 4 பேரு நான் சொல்ற ஒரு பேய் வீட்டுல 3 நாள் தங்கணும் அப்படிங்கிறது தான் சவால். இதுக்கப்புறம் இந்த 4 பேர் அந்த பேய் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நடக்கிற அமானுஷ்யமான விசித்திரமான சம்பவங்கள் என்னென்ன, கடைசியா இந்த படத்துல காத்துக்கிட்டே இருந்த அதிர்ச்சி என்ன அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா படத்துல துருவனோட இசை மற்றும் சவுண்ட் எஃபெக்ட் இது எல்லாமே சூப்பராகவே இருக்குது. படத்துல வர ஜம்ப்ஸ்கேர் காட்சிகள் பல இடங்கள்ல நம்மள நல்லாவே பயமுறுத்துது. இந்த படம் 2 மணி நேரம் இருக்கக்கூடிய ஒரு படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்தோட ஒளிப்பதிவு நல்லாவே இருக்குது. படத்துல பேய்கள் வரக்கூடிய இடங்கள்ல வர அந்த இருட்டான சூழல் மற்றும் மர்மத்தை சினிமோட்டோகிராஃபிக் மூலமா நல்லாவே கவர் பண்ணியிருக்கிறாங்க. பேய்கள் ஏன் ஒரே இடத்திலேயே தங்குது அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை இவங்க அறிவியல் பூர்வமாகவும் எமோஷனலாகவும் கிளைமேக்ஸ்ல சொன்ன விதம் நல்லாவே இருக்குது. படத்துல அகில் ராஜ் மற்றும் ஹேபா படேல் அவங்க ரோலை கதி கச்சிதமாவே ஏத்து நடிச்சிருக்கிறாங்க. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 4 நண்பர்கள் பேய் பங்களாக்குள்ள போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னு காலங்காலமா நாம பார்த்து பழக்கப்பட்ட ஒரு ஓல்டு டெம்ப்ளேட் தான் படத்தோட கதைக்களம். படத்தோட முதல் பாதி பொறுமையா தான் மூவ் ஆகுது. படத்தோட ஆரம்பத்துல வர அந்த பயமுறுத்துற காட்சிகள் ஒரே மாதிரியா இருக்கிறனால கொஞ்சம் போர் அடிக்கலாம். படத்துல வர அந்த விஎஃப்எக்ஸ் மற்றும் சிஜிஐ காட்சிகளை ப்ரொடக்ஷன் வைஸா இன்னுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கலாம். கதாபாத்திரங்களுக்கு இடையே வர அந்த எமோஷனலை வசனங்கள் மூலமா இன்னுமே பெட்டரா கொஞ்சம் கொண்டுட்டு வந்திருக்கலாம். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். 10க்கு 6.4 ரேட்டிங் கொடுக்கலாம். படத்துல அடல்ட் கண்டென்ட் கிடையாது. விருப்பப்படுறவங்க பாருங்க. தமிழ் டப்பிங்லயே இருக்கு. என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.